அனைவருக்கும் வணக்கம். இது கிரிக்கெட் களத்தின் அதிரடி செய்திகளுக்காகவே உருவாக்கப்பட்ட உங்கள் ஹவுசாட் தமிழா. சில வெற்றிகள் வரலாற்றில் எழுதப்படும், ஆனால் சில வெற்றிகள் மட்டும்தான் வரலாற்றையே மாற்றி அமைக்கும். 2013ஆம் ஆண்டு ராஜ்கோட் மைதானம். ஒரு பக்கம் உலகையே மிரட்டிக் கொண்டிருந்த ஆஸ்திரேலியா, மறுபக்கம் புற்றுநோய் என்ற மரண போராட்டத்தை வென்றுவிட்டு என்னால் பழையபடி ஆட முடியுமா என்ற உலகத்தின் சந்தேக கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருந்த ஒரு ஒற்றை சிங்கம் யுவராஜ் சிங். ஆஸ்திரேலியா நிர்ணயித்த 202 ரன்கள் என்ற இமாலய இலக்கு அடுத்தடுத்து சரிந்த இந்திய விக்கெட்டுகள் என இந்தியா தடுமாறிய போது கர்வத்தோடு சீண்டிய கங்காரு படைகளை தன் பேட்டால் சிதறடித்த அந்த பஞ்சாபி சிங்கத்தின் ஆக்ரோஷமான ஆட்டத்தை தான் இன்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது வெறும் மேட்ச் கிடையாது, இது யுவராஜ் சிங்கின் ஆன்மா ஆடிய ஆட்டம். இந்த உணர்ச்சிகரமான கதைக்குள் செல்வதற்கு முன்னால் நம்ம ஹவுசாட் தமிழா சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம குடும்பத்துல இணைந்துக்கோங்க. முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக்கை தட்டி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலோட எனர்ஜியை வேற லெவலுக்கு கொண்டு போக அந்த ஹைப் பட்டனை அழுத்தி ஒரு பெரிய ஹைப்பை கொடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஹைப்பும் தான் இது போன்ற தரமான கிரிக்கெட் கதைகளை தேடி தேடி சொல்ல எனக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். இந்த கதையை தொடங்குவதற்கு முன்னால் நாம் 2011க்கு செல்ல வேண்டும். உலக கோப்பையை இந்தியா வென்றபோது தொடர் நாயகனாக நின்று ரத்தம் கக்கி விளையாடிய யுவராஜ் சிங்கை நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதன் பின் அவருக்கு ஏற்பட்ட புற்றுநோய் பாதிப்பு, சிகிச்சை, கீமோதெரபி என அவர் சந்தித்த மரண போராட்டங்கள் யாராலும் கற்பனை செய்ய முடியாதவை. 2013இல் அவர் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பிய போது இவரால் பழைய வேகத்தில் ஓட முடியுமா, அந்த பழைய சிக்ஸர் கிங் மீண்டும் வருவாரா என ஏகப்பட்ட விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில்தான் அந்த போட்டி தொடங்கியது. டாஸ் வென்ற தோனி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். ஆஸ்திரேலியாவின் தொடக்க வீரர்களாக ஆரன் ஃபின்ச் மற்றும் அறிமுக வீரர் நிக் மேடிசன் களம் புகுந்தனர். முதல் ஓவரிலேயே புவனேஸ்வர் குமார் வீசிய பந்துகளை மைதானத்தின் நாலாபுறமும் சிதறடித்தனர். குறிப்பாக நிக் மேடிசன் ஒரு அறிமுக வீரர் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்திய வேகப்பந்து வீச்சை எதிர்கொண்டார். 5 ஓவர்களிலேயே ஆஸ்திரேலியா 50 ரன்களை கடந்தது. புவனேஸ்வர் குமார் 5வது ஓவரில் மேடிசனை 34 ரன்களை அவுட் செய்தாலும் ரன் வேகம் குறையவில்லை. மேடிசன் சென்ற பிறகு வந்த ஷேன் வாட்சன் வந்த வேகத்திலேயே தன் அதிரடியை காட்டினார். வினய்குமார் வீசிய ஓவர்களில் சிக்ஸர்களை பறக்கவிட்டு இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். ஒரு பக்கம் ஃபின்ச் பவுண்டரிகளாக விளாச, மறுபக்கம் வாட்சன் மிரட்ட 7 ஓவர்கள் முடிவில் ஸ்கோர் 80 ரன்களை தொட்டது. அப்போதுதான் வினய்குமார் ஒரே ஓவரில் வாட்சன் மற்றும் மேக்ஸ்வெல்லுக்கு முன்னால் வந்த வீரர்களை வீழ்த்தி சற்று தற்காலிக நிம்மதியை தந்தார். ஆனால் உண்மையான ஆபத்து கிளென் மேக்ஸ்வெல் வடிவில் வந்தது. அன்றைய தினம் மேக்ஸ்வெல் ஒரு அசுர வேகத்தில் இருந்தார். இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான அஸ்வின் வீசிய ஓவரில் மேக்ஸ்வெல் தொடர்ச்சியாக 3 அசுரத்தனமான சிக்ஸர்களை விளாசினார். மைதானத்தில் இருந்த இந்திய ரசிகர்கள் திகைத்து நின்றனர். தோனி தன் அனைத்து பந்து வீச்சாளர்களையும் மாற்றி பார்த்தார். விராட் கோலியை கூட பந்து வீச வைத்தார். ஆனால் மேக்ஸ்வெல் யாரையும் மதிக்கவில்லை. இறுதியாக ஜடேஜா வீசிய பந்தில் சிக்ஸர் அடிக்க முயன்று இஷாந்த் சர்மாவிடம் கேட்ச் கொடுத்து 103 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இத்தனை விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுமுனையில் நங்கூரம் போல நின்ற ஆரோன் ஃபின்ச் இந்திய பந்துவீச்சை துவம்சம் செய்தார். 15 ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலியா 157 ரன்களை எட்டியிருந்தது. ஃபின்ச் அவுட் ஆகும்போது அவர் எடுத்திருந்த ரன்கள் 89. 52 பந்துகள், 14 பவுண்டரிகள், 1 சிக்ஸர். இந்திய பந்துவீச்சாளர்களால் அவரை எப்படி கட்டுப்படுத்துவது என்றே தெரியவில்லை. கடைசி ஓவர்களில் ஜேம்ஸ் ஃபால்க்னர் அதிரடியாக விளையாடி கடைசி பந்தில் ஒரு சிக்ஸர் அடித்து ஆஸ்திரேலியாவின் ஸ்கோரை 201 என உயர்த்தினார். இந்திய பந்துவீச்சாளர்களில் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் மற்ற அனைவரும் ரன்களை வாரி வழங்கியிருந்தனர். 20 ஓவர்களில் 201 ரன்கள் என்பது அந்த மைதானத்தில் ஒரு இமாலய இலக்கு. ஆஸ்திரேலியாவின் வீரர்கள் பெவிலியன் திரும்பும்போது அவர்கள் முகத்தில் இருந்த அந்த கர்வம் இந்த மேட்ச் எங்களுடையது என்று சொல்லாமல் சொல்லியது. ஆனால் அந்த கர்வத்தை உடைக்க ஒரு பஞ்சாபி சிங்கம் காத்திருந்தது நமக்கு தெரியும்.
இந்தியாவின் இன்னிங்ஸை தொடங்க ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் கப்பார் ஷிகர் தவன் களம் புகுந்தனர். 2வது ஓவரின் முதல் பந்திலேயே ரோஹித் சர்மா ஒரு லெக் சைட் சிக்ஸரை விளாசி நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று அதிரடியாக தொடங்கினார். ஆனால் அதே ஓவரின் 4வது பந்தில் ஒரு தேவையற்ற ஷாட் ஆடி கிளென் மேக்ஸ்வெல்லிடம் கேட்ச் கொடுத்து 8 ரன்களில் வெளியேறினார். இந்தியா 12 ரன்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது. அடுத்து வந்த சுரேஷ் ரெய்னா தவனுடன் இணைந்து அதிரடியை தொடர்ந்தார். தவன் தன் பாணியில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்களை கவர் டிரைவ் மற்றும் பவுண்டரிகள் மூலம் மிரட்டினார். 7 ஓவர்கள் முடிவில் இந்தியா 50 ரன்களை கடந்து வலுவாகவே இருந்தது. ஆனால் ஆஸ்திரேலியாவின் நேர்த்தியான பந்து வீச்சால் ரெய்னா 19 ரன்களில் ஆட்டமிழக்க இந்தியா 50க்கு 2 என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்போது களத்திற்கு வந்தவர் நவீன காலத்தின் சேஸ் மாஸ்டர் விராட் கோலி. அவரும் செட்டாகி இருந்த தவனும் இணைந்து ஸ்கோரை உயர்த்தினர். ஆனால் செட்டாகி நன்றாக விளையாடி கொண்டிருந்த ஷிகர் தவன் 32 ரன்களில் சேவியர் டோஹர்ட்டியின் பந்தில் ஸ்டம்பிங் ஆகி வெளியேறினார். இப்போது இந்தியா 80 ரன்களுக்கு 3 விக்கெட். விராட் கோலி சில கண்கவர் பவுண்டரிகளை அடித்தாலும் 11வது ஓவரில் கிளின்ட் மெக்கே பந்துவீச்சில் 29 ரன்கள் எடுத்திருந்த போது கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இந்தியா 100 ரன்களை தொடும்போது 4 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. கையில் இருந்ததோ 9 ஓவர்கள், எடுக்க வேண்டியதோ 100க்கும் மேற்பட்ட ரன்கள். மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் பலர் நம்பிக்கையை இழந்து வெளியேறத் தொடங்கினார்கள். அப்போதுதான் அந்த பஞ்சாபி சிங்கம் யுவராஜ் சிங் உள்ளே நுழைந்தார். அவருக்கு துணையாக கேப்டன் தோனி மறுமுனையில் இருந்தார். யுவி வந்தவுடனேயே ஆஸ்திரேலிய வீரர்கள் அவரை சீண்டினார்கள். ஆனால் அவர் மௌனமாக இருந்தார். முதல் 11 பந்துகளில் அவர் எடுத்தது வெறும் 15 ரன்கள் தான். ஆனால் 14வது ஓவரில் ஷேன் வாட்சன் வீசிய ஒரு பந்தை லாங் ஆன் திசையில் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். அங்கிருந்து யுவராஜின் ஆட்டம் வேறொரு தளத்திற்கு சென்றது. நாதன் கூல்டர்னைல் வீசிய அடுத்த ஓவரில் ஒரு இமாலய சிக்ஸர், ஜேம்ஸ் ஃபால்க்னர் ஓவரில் தொடர்ச்சியான பவுண்டரிகள் என மைதானத்தின் நாலாபுறமும் பந்தை சிதறடித்தார். 15வது ஓவரில் ஒரு பவுண்டரி அடித்துவிட்டு தன்னை விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரசிகர்களை பார்த்து அவர் செய்த அந்த சைகை ஒரு போர்க்கள வீரனின் பிரகடனம் போல இருந்தது. கடைசி 20 பந்துகளில் 40 ரன்கள் தேவைப்பட்ட போது யுவி ஒரு ஹீரோ போல நின்றார். ஜேம்ஸ் ஃபால்க்னர் வீசிய 18வது ஓவரில் யுவி ஒரு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரி விளாச ஆட்டம் இந்தியாவின் கைக்கு முழுமையாக வந்தது. 10 பந்துகளில் 10 ரன்கள் தேவை என்ற நிலைக்கு ஆட்டத்தை எளிதாக்கினார். மறுமுனையில் தோனி 24 ரன்கள் எடுத்து நிதானமாக கம்பெனி கொடுக்க 19.4 ஓவர்களிலேயே இந்தியா 202 ரன்களை எட்டி ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. யுவராஜ் சிங் 35 பந்துகளில் 77 ரன்கள், 8 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்கள் குவித்து ஆட்டநாயகனாக ஜொலித்தார். வெற்றி பெற்ற பிறகு யுவராஜ் சிங் தன் பேட்டை வானத்தை நோக்கி உயர்த்திய போது ஆஸ்திரேலிய வீரர்கள் செய்வதறியாது மலைத்து நின்றனர். புற்றுநோயை வென்று வந்த ஒரு வீரன் உலகின் தலைசிறந்த அணியின் கர்வத்தையும் வென்று காட்டிய அந்த தருணம் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஆட்டமாக பார்க்கப்பட்டது. தோனி ஓடி வந்து யுவியை கட்டிப்பிடித்த அந்த ஒரு நொடி கோடிக்கணக்கான இந்தியர்களின் இதயங்களை நெகிழ வைத்தது. நண்பர்களே, 2013இல் ராஜ்கோட்டில் நடந்த அந்த போட்டி நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். வாழ்க்கையில் உங்களை வீழ்த்த எத்தனை சதித்திட்டங்கள் நடந்தாலும், உங்கள் மீது எத்தனை விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும், உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்கள் இழக்காத வரை நீங்கள் வீழ்ந்ததாக அர்த்தமில்லை. அன்று புற்றுநோயின் பிடியில் சிக்கி மரணத்தின் வாசல் வரை சென்றுவிட்டு திரும்பிய யுவராஜ் சிங் ஒரு கட்டத்தில் பேட்டை தூக்கக்கூட முடியாமல் தவித்தவர். ஆனால் அதே கைகளில் பேட்டை பிடித்து ஆஸ்திரேலியாவின் உலகத்தரம் வாய்ந்த பந்துவீச்சை அவர் சிதறடித்த அந்த 77 ரன்கள் வெறும் ரன்கள் அல்ல, அது ஒரு மனிதனின் மீண்டு எழுதல். தோனி என்ற ஒரு ஆளுமைக்கு பக்கபலமாக, இந்தியாவின் வெற்றிகளுக்கு ஒரு அச்சாணியாக யுவராஜ் சிங் எப்போதும் இருந்திருக்கிறார் என்பதற்கு இந்த மேட்ச் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். யுவராஜ் இல்லை என்றால் இந்தியாவுக்கு 2 உலகக்கோப்பைகள் கிடைத்திருக்காது என்று சொல்லப்படுவது எவ்வளவு உண்மை என்பதை இந்த இன்னிங்ஸ் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது. சிங்கத்தின் கர்ஜனை ஓய்ந்து விட்டதாக சொன்னவர்களுக்கு அந்த பஞ்சாபி சிங்கம் தன் பேட்டால் கொடுத்த பதிலடி இன்றும் ராஜ்கோட் மைதானத்தின் காற்றில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. திறமை யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த போராட்ட குணம் யுவராஜ் சிங் எனும் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யுவியோட இந்த 77 ரன்கள் இன்னிங்ஸை 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய கிரிக்கெட்டின் இந்த பொற்கால நினைவுகளை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உணர்ச்சிகரமான அதிரடியான கிரிக்கெட் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ஹவுஸ் அட் தமிழா. நன்றி, வணக்கம்.